கோட் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் ரெண்டு போஸ்டரும் வெளியாக இருந்தது. 2020 ஆடு படம் தாங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சார். ஓகே ஓகே. ஓ அப்படியே அதுக்கு டெஃபினிஷனே தெரியலங்க எனக்கு. அவ விஜய் படம் இப்போ வரக்கூடிய அந்த கோட்டு அந்த ஆடு வந்து ஹாலிவுட்ல தான் ரிலீஸ் ஆகுது, நம்ம ஊர்ல இல்லை. ரஜினியை புகழ்ந்து பேசிட்டு இருப்பார் ஒரு தம்பி. நான் வந்து ஒரு அக்மார்க் விஜய் வன்மவாதி. அவர் ஒரு ட்வீட் போட்டார், அதுக்கு ஒரு ஏதோ போட்டிருந்தார், இது வந்து காப்பி, ஹாலிவுட் காப்பி, அந்த படத்தோட காப்பின்னு ஏதோ போட்டிருந்தார். உடனே அவருக்கு கவுண்டர் கொடுக்குறாரு, இன்னும் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. நீங்கள் தமிழில் பேர் வைக்கிறது தமிழ் படத்துக்கே பற்றாக்குறை வைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு என்ன பண்ண போறீங்க? ரஜினியோட படத்தோட ஷூட்டிங்ல இருக்கும்போது அவங்க பின்னாடியில இருந்து தட்டி அவங்க வந்து கொஞ்சம் பயந்து இது பண்ணும்போது அவர் தான் தட்டியிருக்காரு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமும் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்க்ரீன்ல நடக்கிறத விட பிகைண்ட் த ஸ்க்ரீன்ல ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். ஏன்னா நான் நிறைய படங்களில் EPR 2-3 படங்களில் வேலை பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட விஷயம் இருக்கும், அதெல்லாம் படத்தில் காட்டவே முடியாது. பொங்கலுக்கு வருவதாக இருந்தால் லால் சலாம் வந்து வர மாதிரி இல்லை. ரஜினியோட படம் லால் சலாமில் ஷூட் பண்ண காட்சிகள்லாம் காணா போச்சு, தொலைஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு கதைலாம் சொன்னாங்க. அப்புறம் திருப்பி அதுக்கு ரீஷூட்லாம் போனாங்க. அவங்க இப்போ வரல, ஆட்டோமேட்டிக்காக பின்வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நேரடி போட்டி, நேரடி மோதல் அப்படின்றது படம் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி பிடிக்கல தனுஷுக்கு, நேரடியாகவே அவர் அதை வந்து பல இடங்களில் கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயனை அழிச்சின்னோடனே ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு, அதுக்கு நிறைய இன்புட் கொடுக்குறாங்க, நிறைய பேர் அதுக்கு வந்து ஃபண்டிங்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. சிவகார்த்திகேயன் சாதகமாக யாராவது பேசுனாங்கன்னா சிவகார்த்திகேயன் காசு கொடுத்து பேச வைக்கிறாருன்னு பேசுறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது. தனுஷை விட சிவகார்த்திகேயன் அதிகமாக சம்பளம் வாங்குறாரு அப்படின்லாம் செய்தி கேள்விப்படுறோமே சார். இப்போ தனுஷுடைய உயரம் அப்படின்றது வந்து ஒரு உயரத்தில் போய் லாக் ஆகுதுன்னா அந்த உயரத்தை பீட் பண்ணி உடச்சிக்கிட்டு சிவகார்த்திகேயன் வேற ஒரு தளத்துக்குள்ளே போகும்போது நம்ம வளர்த்து விட்டோம் வேற ரேஞ்சு போயிட்டானடா இவன் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரும். என்ன சம்பளம் வாங்கினாலும் சம்பளம் முக்கியமே கிடையாதுங்க. நீங்கள் நல்லா கதை கொடுக்கலன்னா மக்கள் தூக்கி போட்டுருவாங்க. நான் சம்பளம் நம்பர் 1 சம்பளம்னு சொல்கிற பல பேருடைய படங்கள் ஓட மாட்டேங்குது. அதனால யாரை பொருத்தி பார்ப்பீங்க? யாரு சார் சொல்றீங்க? ஒன் இண்டியா ஃபில்மை வீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூல ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஃபிலிம் கிரிட்டிக் கோடங்கி ஆப்ரஹாம் சார் நினைச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். கேப்டன் மில்லர் அண்ட் அயலான் ரெண்டும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிருக்கு. தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் படங்கள் ஒரே நாளில் ஃபர்ஸ்ட் டைம் கிளாஷ் ஆகுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? கிளாஷ் ஆகுதுன்னு நம்ம யோசிக்க வேணாம். 2 படங்கள் ஒரே நாளில் வருது, அதுவும் பொங்கலுக்கு கொண்டாட்டமாக வருது. அப்படி நம்ம ஏன் அந்த ஆங்கிளில் பார்க்கக்கூடாது? கிளாஷ் அப்படின்ற ஆங்கிளில் பார்க்க வேண்டாம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. ட்ரெண்ட் என்ன போய்கிட்டுருக்கு அப்படின்னா வளர்த்து விட்டவரா வளர்ந்தவரா அப்படின்ற மாதிரி தான் டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 2 படம் வேறு ஜானர். இப்போ கேப்டன் மில்லர் வந்து அந்த படத்தோட ஜானர், அந்த படம் அது ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம், அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிவிட்டு இது வரைக்கும் தனுஷோட கேரியரில் இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம் இதுதான். அவர் இவ்வளோ நாள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, பெரிய பட்ஜெட்டு, அவருடைய அந்த கேரக்டரைசேஷனே வித்தியாசமாக இருக்குது. நம்ம டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், வேறு மாதிரி இருக்கார் தனுஷ். இந்த படத்தின் மீது அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நிச்சயமாக இந்த படம் வந்து பெரிய லெவலில் இருக்கும், நம்ம வந்து வேறு ஒரு ரேஞ்சில் இருப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. ஆடியன்ஸ் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பொங்கல் அப்படின்னு வரும்போது எந்த புது படம் வந்தாலும் போய் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதில் நிறைய படங்கள் வர மாதிரி இருந்தது, பாதி படம் காணா போயிடுச்சு, வரவே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னும் நிறைய புது சொல்லாத படங்கள்லாம் உள்ளே வருது. எவ்வளோ தூரம் நம்ம சக்ஸஸ் வரும்னு தெரியல. நிறைய படங்கள் வந்தாலும் பேசுகிற மாதிரி இருக்கிற படங்களும் இந்த 2 படம் தான். நீங்கள் சொல்கிற படம் தான் அயலானும் இல்லைனா இதுன்ட்டு. எப்படி தனுஷ்க்கு வேறு ஜானர் நம்ம சொல்கிற மாதிரி அயலானும் வேறு புது ஜானரில் இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபுல் ஃபேமிலியாக ஒரு படத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம், குழந்தைங்களையும் கூப்பிட்டு போகலாம், அவங்களும் ரசிப்பாங்க, என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி அயலானை வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம பொருத்தி பார்க்கலாம். என்ன காரணம்னா அது வந்து ஒரு ஏலியன் சப்ஜெக்ட் கதை, விண்வெளி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு ஜாலியான விஷயம். ஒரு விண்வெளி மனிதன் வந்து நிஜமாவே இருக்கானா இல்லையான்னு உலகம் முழுக்க ஆராய்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி அவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து தலைக்கு மேலே 2 ஆண்டனாவை போட்டு அவனை கொண்டு வந்து நம்ம மனுஷனாக உட்கார வச்சு நமக்கு அவன் வேலை செய்கிற மாதிரி வேலைக்கார மாதிரி அவனை வச்சுட்டு பண்ணுற மாதிரி ஏதோ டீசர் ட்ரெய்லர்லாம் நம்ம பார்க்குறோம், பாட்டிலலாம் அப்படிலாம் வந்துட்டு போகுது. இது ரொம்ப புதுசாக ஒரு ஜானர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷமாக இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு டிசப்பாயிண்டாக இருந்தால் கூட, ஆனால் மக்கள் ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஃபுல்ஃபில்லான என்டர்டெய்னிங் படம் வரலன்னும் போது படம் என்டர்டெய்னிங்காக இருக்கான்னு நமக்கு தெரியாது. அவங்க சொல்கிற ஜானர் காத்துட்ருக்கிற நம்ம ரசிகர்களுக்கு அப்படி ஒரு படம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் இந்த 2 படமும் கதை என்னவா இருக்குது மக்கள் வந்த ஒரே ஷோவில் தெரிஞ்சுப்பாங்க.
எதை நம்ம ரசிக்கலாம், எதை தூக்கி போட்டுடலான்ட்டு. ஸோ அது வரைக்கும் இங்கே என்ன தான் கதையை உருட்டினாலும் எனக்கு அந்த கதை தெரியும், அந்த கதை தெரியும்னு பல பேர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து மக்கள் தான் டிசைடிங் அத்தாரிட்டி, அவங்க தான் ரசிகர்கள் முடிவு பண்ணுறது தான். அது வந்து நாமளும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். படம் பார்த்தப்படி தான் அது குறித்து நிறைய விஷயங்கள் பேச முடியும். அதனால் படம் வரட்டும், அப்புறம் பேசுவோம். இதில் எது யார் டாப்பில் இருக்காங்க அப்படின்றத ரிசல்ட்டு ரசிகர்கள் கையில். கேப்டன் மில்லர் டிசம்பர் மந்த்லேயே ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது தள்ளி போயிருந்தது. பட் ஆனால் இப்போ 2 பேரோட படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது, போட்டிங்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா 2023லையும் வாரிசு துணிவு ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ இந்த போட்டி வந்து வேற இதுவாக பார்க்குறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அந்த டிசம்பர் 15 வர வேண்டியது ஏன் தள்ளி இப்போ வருது அப்படின்னா, டிசம்பர் 15 தான் வர மாதிரி இருந்தாங்க. அப்போ அவங்க டார்கெட் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், நம்ம சோலோவாக இருக்கும். அப்போ வந்துருந்தால் வேறு படங்களே கிடையாது, இவர் மட்டும் தான் வந்திருப்பார். சரி, இதை பொங்கல் ட்ரீட்டாக மாற்றிக்கலான் போது, பொங்கலுக்கு வருவதாக இருந்தால் லால் சலாம் வந்து வர மாதிரி இல்லை. ரஜினியோட படம் லால் சலாமில் ஷூட் பண்ண காட்சிகள்லாம் காணா போச்சு, தொலைஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு கதைலாம் சொன்னாங்க. அப்புறம் திருப்பி அதுக்கு ரீஷூட்லாம் போனாங்க. அவங்க இப்போ வரல, ஆட்டோமேட்டிக்காக பின்வாங்கிட்டாங்க. அவங்க நாங்கள் வரலன்றதையும் சொல்லாமல் வேறு ஒரு கதை சொல்லிட்டாங்க. இப்போ மிஷன் சாப்டர் 1ன்னு ஏதோ ஒரு படத்தை கொண்டு வராங்க, லைக்கா தான் ரிலீஸ் பண்ணுது பொங்கலுக்கு, அதை ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ லால் சலாமோட கதி என்னாச்சு? ஸோ லால் சலாம் தெரியல, அவ்வளோதான், அது வரல. அது உரங்கட்டிட்டாங்களா, ஒதுக்கி வச்சுட்டாங்களா, வருமா வராதா, இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்குன்னு வச்சுங்களேன். இது வரல அப்படின்னோன்னு தான் இவங்க 15ல் வர வேண்டிய கேப்டன் மில்லர் நம்ம பொங்கலுக்கு வந்துடலாம். ஏன்னா சினிமா தொழிலே இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் இல்லை எது ஆக்சுவல் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க இல்லைன்னு மறுத்தா கூட உண்மை தெரியும். அப்போ நம்ம பொங்கல் கரெக்டான சாய்ஸு, அப்புறம் பொங்கலுக்கு வரலான்னு சொல்லி தான் வராங்க. இப்போ நீங்கள் இவர் வளர்த்து விட்டவரா வளர்ந்தவரான்னு வரும்போது, ஆக்சுவலாக தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நேரடி போட்டி, நேரடி மோதல் அப்படின்றது படம் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் அந்த படத்தில் ஜெயிக்க போகிறது யாருன்றது வந்து ஆடியன்ஸ், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்படி என்ன இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை அப்படின்னா, அந்த பிரச்சனை என்னன்னு இது வரையும் தெரில. இவர் அவரை காலி பண்ண பார்க்குறாரா, இவரை காலி பண்ண பார்க்குறாரான்னு தெரியல. ஆனால் வெளியில் பேசுகிறவங்க நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. தனுஷ் வந்து சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி பிடிக்கல தனுஷுக்கு, நேரடியாகவே அவர் அதை வந்து பல இடங்களில் கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ சிவகார்த்திகேயன் வளர்ச்சி தனுஷ்க்கு மட்டுமா பிடிக்கல, பல பேருக்கு பிடிக்கலங்க. பல நடிகர்கள் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. பின்னாடி நிறைய வேலை செய்கிறாங்க. சிவகார்த்திகேயனை அழிச்சின்னோடனே ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு. அதுக்கு நிறைய இன்புட் கொடுக்குறாங்க. நிறைய பேர் அதுக்கு வந்து ஃபண்டிங்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் சாதகமாக யாராவது பேசுனாங்கன்னா, சிவகார்த்திகேயன் காசு கொடுத்து பேச வைக்கிறாருன்னு பேசுறதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்குது. சில தற்கூரிகளும் சில சில்வண்டுகள் இருக்காங்க. நான் அவங்கள அப்படி தான் சொல்கிறது, பேர்லாம் சொல்கிறது இல்லை. ஸோ இந்த கும்பலுக்கு என்ன வேலைன்னா, இவங்களுக்கு எப்படியாவது சிவகார்த்திகேயன் கேரியரை காலி பண்ண முடியுமா? ஏன்னா அவன் சுயம்புவாக வந்துட்டு இருக்காரு. யார் எந்த பின்புலம் கிடையாது, அரசியல் பின்புலம் கிடையாது, சினிமா பின்புலம் கிடையாது, பெரிய ஃபைனான்சியல் பின்புலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. படம் அவர் ஃப்ரெண்ட்ஸை நம்பி எடுக்க வந்தார். அந்த ஃப்ரெண்ட்ஸாலே அவர் காலியானார், பையன் கடங்காரனானார். இன்றைக்கி வரைக்கும் அவருக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, அயலான் பொங்கலுக்கு ரிலீஸ் வந்து நிற்குமான ஒரு கத்தி தலைமையில் தொங்கிட்டே இருக்குது. கடன் என்கிற கத்தி வந்து தலைமையில் தொங்கிட்டே இருக்குது. அது எப்போ வேணாலும் அது வந்து ரிலீஸ்க்கு விடும், இல்லை விடாது கருப்பு மாதிரி துரத்திக்கிட்டே இருக்குது. இப்போ இங்கே விநியோகஸ்தல் இருக்காங்கல்ல, விநியோகஸ்தல் கூட்டமைப்புக்கு சிவகார்த்திகேயன் தரப்பு வந்து ஒரு கடன் தர வேண்டியிருக்கு. ஒவ்வொரு படம் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு தொகையை தரேன்னு முன்னாடி எப்போ ஒரு அக்ரிமெண்ட்டு. அவர் பயங்கர லாஸ் ஆனார் இல்லையா அந்த டைமில். ஆனால் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணாருன்னா, சிவகார்த்திகேயன் சமீபத்திய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா சன் டிவி பண்ணியிருக்கோம். இப்போ ரெட் ஜெயின் கிட்டேயோ சன் டிவி கிட்டேயோ போய் விநியோகஸ்தர் கூட்டமைப்பை நிற்க முடியாது. இவர் ஓன் ரிலீஸாவோ இல்லை இவருக்கு வேண்டிய ஆட்கள் வந்து அவங்க கட்டையை போட்டுருவாங்க. இப்போ அயலான் வந்து எந்த சம்மந்தமும் இல்லாமல் வராங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. அதுவும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அவர் நிறைய பணம் தர வேண்டிய பெண்டிங் இருக்குது. அது எப்படி அவர் அதை மீட் அவுட் பண்ணிட்டு வருமா? ஏன்னா இப்போ கூட ஒரு படம் பாருங்கள், எல்லாம் ஓகே, ரிலீஸ் தேதி வந்து அறிவிச்சிட்டு நின்று போச்சு. அதுக்கும் கடன் தான் காரணம். அதே மாதிரி நம்ம கௌதம் வாசுதேவ் படம் எல்லாம் தேதியை அறிவிச்சாங்க. ரொம்ப வருஷமாக அதுவும் கிடப்பில் இருந்த படம் தான். முடிச்சிட்டாங்க. டீசர் ரிலீஸ் ஆச்சு. இங்கே அப்படியே சும்மா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குன்னு பாராட்டினாங்க. டீசர்லாம் பயங்கரமாக மில்லியன் கணக்கில் பார்த்தாங்க. விக்ரமுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், கௌதம் மேனுக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும், திரும்பி பேக் டு த பெவிலியன் அப்படின்லாம் யோசித்தாங்க. பட் படம் வரல, அனௌன்ஸ் பண்ண டேட்டில் வரல. ஏன்னா கடன் மோர் தென் 60 crores மேலே அது கடன் இருக்குது. அப்போ 60 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிற 10-15 கோடி ரூபாயா 60 கோடி ரூபா கடன் இருக்கும்போது எங்கே வரும்? அது யானை பசிக்கு சோளப்பொறி மாரி கடன் கொடுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சிக்கல் அயலானுக்கு இருக்குது. இதை தாண்டி அயலான் வந்து ரிலீஸ்க்கு வரும் அப்படின்னு தான் அவங்க மெனக்கட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன நடக்கும் அப்படின்றத நாம் ஜட்ஜ் பண்ண முடியாது இன்றைக்கி.
இன்றைக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது, நாளைக்கும் நடக்கும். இப்போ ரிலீஸ் வரைக்கும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது, இல்லை கடனை எப்படி அடைக்க முடியும் அப்படின்னு சிவகார்த்தியின் தரப்பும் முயற்சி எடுத்துகிட்டே இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் நேரடியாக ஒருத்தர் தனுஷோ சிவகார்த்தினோ எனக்கு நீ ரைவல், நான் உனக்கு வந்து எதிரி அப்படின்லாம் அவங்க எதுவும் பேசிக்கிட்டு இல்லை. ரசிகர்கள் மோதிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன வாரிசு துணிவுன்றது அவங்களுக்கு இதுவே வந்துடும். எப்படி வந்துடும்னா அவங்களுக்கு வந்து எப்படி வந்து ரஜினி கமல், விஜய் அஜித், அஜித் விஜய் அப்படின்னு சொல்கிற அதில் சிம்பு தனுஷ்ன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை தனுஷ் சிம்புன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே சிவகார்த்திகேயனே கிடையாது, அந்த பேனல்லே கிடையாது. அவங்க ஒரு பேனல் வச்சுட்டு ரசிகர்கள் மோதல் சண்டை போட்டுனே இருப்பாங்கல்ல, அதில் வந்து இவர் கிடையவே கிடையாது. இவர் சூர்யா கார்த்திலாம் கிடையாது. அவங்களாம் சோலோவாக அங்கங்கே வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ தான் வந்து தனுஷ் சிவகார்த்திகேயன்னு மோதல் வருது. ஆனால் யூஸ்வலாக நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு பல இடங்களில் தோற்றுருவாங்க. அவங்களோட தொழில் கற்றுக்கிறான் பாருங்க சிஷ்யன், இவன் தட்டி தூக்கிட்டு வந்துடுவான். அதனால் சிவகார்த்திகேயன் ஜெயிச்சிருவார்னு சொல்ல வரல நான். யூஸ்வலாக கடந்த காலங்கள் நடக்கிற வரலாறு படி பார்த்தீங்கன்னா குருவை மிஞ்சிய சிஷியனாக தான் இருக்கிறாங்க எல்லா இடங்கள்லையுமே. ஸோ அந்த வகையில் வந்து மக்களால் வந்து கொண்டாடப்படுகிற படமாக அயலான் மாறினாலும் ஆச்சரியம் இல்லை. பட் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒருவேளை ரெண்டுமே சரியில்லை, கவுத்து விட்டுட்டு மேரி கிறிஸ்மஸ்னு ஒரு படம் வருது, அப்புறம் மிஷன் சாப்டர் 1ன்னு ஒரு படம் வருது, பல படங்கள் வெளியில். ஏன்னா நம்ம ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரசிகர்களை நீங்கள் கணிக்கவே முடியாதுங்க. காரணம் என்னென்னா ஒரு கேஜிஎஃப்பை கொண்டாடுவான், பட் நம்மால் படம் எடுத்தால் அதை கவுத்து விட்டுருவானுங்க. நீங்கள் வந்து பாகுபலியை கொண்டாடினவங்க பொன்னியின் செல்வன் பார்ட் 2 கொண்டாடல, பார்ட் 1 கொண்டாடினாங்க, பார்ட் 2 கொண்டாடல. ஸோ அதுதான் இங்கே நம்ம ஆட்கள். அதனால் நீங்கள் கணிக்க முடியாது. கதையும் அந்த படமும் அந்த நேரத்து மக்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா எதை கொண்டாடுவாங்கன்னு காத்திருக்கணும் நம்ம. இங்கே வந்து சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது தனுஷ் சிவகார்த்திகேயன்ற அந்த ஒரு கேள்வி வர்றதுக்கு காரணமே அவர் தான் ஆரம்பத்தில் 3 படத்தில் சிவகார்த்திகேயன் வளர்த்து விட்டுருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வண்டர்பிரா ஃபிலிம்ஸ் மூலமாக படமும் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அப்போதான் அந்த போட்டின்னு வரும்போது இந்த கேள்வி வருதே சார். இல்லை, தனுஷ் வந்து நேரடியாக சிவகார்த்திகேயனை காலி பண்ண வராருன்னு நான் சொல்லவே இல்லை. அது என்ன வேலையும் கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கேரக்டர் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு, வளர்ச்சி வந்து எல்லாருடைய பார்வையும் கண்ணை உறுத்துங்க. நீங்கள் வந்து ரஜினிகாந்த் வளர்ச்சி பிடிக்காத பல பேர் ட்ரை பண்ணாங்க, விஜயகாந்த் வளர்ச்சி பிடிக்காமல் பல பேர் ட்ரை பண்ணாங்க, பட வாய்ப்புகளே கொடுக்கூடாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. தாண்டி தான் அவங்கெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்குள்ளே வராங்க. ஏன்னா ரஜினிகாந்த் விஜயகாந்த் ஏன் குறிப்பிட்டேன்னா 2 பேருமே கருப்பு. நீங்கள் 75 காலகட்டத்தில் அழகாக இருக்கிறவங்க தான் உள்ளே வர முடியும். கமல் மாதிரி நல்லா வந்து எல்லா நாலேஜ் இருக்கிற மாதிரி தான் உள்ளே வர முடியும். பார்த்தா ஒரு பப்ளியாக இருக்கணும், அவங்க தான் வந்தால் தான் படத்தில் வந்து பெரிய கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கருப்பாக ஒரு ஆள் வரானா என்னையா பண்ண போகிறான், வில்லனாக போட்டு ஏதோ ஒரு கேரக்டர் போட்டுன்னு தான் சொன்னாங்க. அதை தாண்டி ஸ்டைலில் வந்து தனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கிட்டாரு. அந்த ஸ்டைலில் ரஜினிகாந்த் வந்து 75லேருந்து ஸ்டில் நவ் இன்றைக்கி வரைக்கும் நம்மளை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கார்ல. மக்கள் அவர் ஏற்றுக்கிட்டாங்க நடிகராக. அவருடைய அரசியலோ அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் வேறு மாதிரி இருக்க விமர்சனமாக இருந்தால் கூட நடிகராக அவர் கொண்டாடுறாங்க. அவருக்கு சூப்பர் ஸ்டார்னோட அடையாளத்தையும் குத்து அது வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் கருப்பு எம்ஜிஆர்னு நம்ம கேப்டன் விஜயகாந்த் வந்த அந்த விஜயராஜா உள்ள வந்து அப்புறம் விஜயகாந்தாக மாறி இப்போ கேப்டன் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பை நினச்சி இப்போ அவர் மறைவு வந்து ஒரு வரலாற்றில் இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு பேர் வாங்கிருச்சு. அவரும் போராடி தான் ஜெயிச்சிருக்கார். சும்மா சாதாரணமாக முதல்ல சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது அவருக்கு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்கல. எஸ்எஸ்சியோட சேர்ந்த பிறகு தான் ஒரு பெரிய வெற்றி, அப்புறம் பரபரப்பான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணார். அவர் தான் அடித்தளம் போட்டார் விஜய்க்கு. விஜயினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் பேஸ்மெண்ட் போட்டது வந்து நம்ம விஜயகாந்த் தான், கேப்டன் தான். அதை வந்து யாரும் மறுக்க முடியாது. மறுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நன்றி இல்லைன்னு அர்த்தம். இந்த விஜய்க்கு நன்றி இருக்கான்னு கேட்கக்கூடாது. என்ன அது அவருக்கு இருக்கா இல்லைன்னு அவர் தான் முடிவு பண்ணோம். நம்ம அதை சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த வகையில் இவருக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு, பட வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நம்ம எதிர்நீச்சல் படம் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் வியாபாரம்னு வரும்போது நீங்கள் வந்து அந்த படத்து மாதிரி என்னை விட கம்மியாக என் படம் ஓடும், இல்லை என் படம் வியாபாரம் ஆகும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. படம் ஓடிச்சுன்னா யார் படம் வேணாலும் ஜெயிச்சிடும். சிவகார்த்திகேயனுக்கு ஒரு தனி மார்க்கெட் வச்சுருக்காரு. இவ்வளோ காலம் அப்படி தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு, தனியாக ட்ராவல் பண்ணுறாரு. யாரோட போட்டி விஷயங்களோ, யார் படம் வரும்போது என் படம் வந்து மோத விடுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. இது முதல் முறையாக அந்த பொங்கல் வந்து ஒரு புதிய கதைக்களத்தையும் புதிய மோதல் களத்தையும் பார்க்க போகுது. நீங்கள் பொங்கல்னாவே வந்து தமிழர்கள் வீரம் ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய போட்டிகள்லாம் நடக்கும்ல. அது மாதிரி இந்த போட்டியை நீங்கள் கணத்தில் சேர்த்துக்க வேண்டியது தான். ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸு, கிராமத்தில் நடக்கிற நிறைய போட்டிகள் அப்படிலாம் நடக்கும்ல. அந்த போட்டியில் இந்த சினிமா போட்டியும் நம்ம ஆட் பண்ணிக்கணும்.
நிச்சயமா சார். தனுஷே வந்து ஆரம்பத்தில் 3 படத்தினுடைய ப்ரமோஷன் போதெல்லாம் அவரே சொல்லியிருக்காரு, சிவகார்த்திகேயன் வந்து இவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணுவாருன்னு தெரியாது, இவ்வளோ இதுவாக இருக்கும்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் ஹீரோவாகவே அவரை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி இருந்த அவங்களுடைய நட்புறவு, அவங்களுடைய உறவுங்கிறது அதுக்கப்புறம் நிறைய படங்களில் அதை பார்க்கவே முடியலையே சார். அது நீங்கள் வந்து அதுக்கான காரணம் என்னங்கிறது தெரியல நீங்கள், பட் ஆனால் அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்றதை நம்ம ஒரு டைமில் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இங்கே வந்து ஒன்றே ஒன்று தாங்க, நட்பு இருக்கா இல்லையான்றதை நம்ம இப்போ கணிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் வளர்ச்சின்னு வரும்போது அவங்கவுங்க வேலையை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்காங்க, எந்திர வாழ்க்கையாயிருச்சு. இப்போ பழைய பாண்டிங்லாம் இப்போ இல்லை. சிம்பிள், நீங்கள் தனுஷ் சிவகார்த்திகேயன்றதை அவங்க செலிபிரிட்டியாக மாறிட்டாங்க, அவங்கள ஓரமாக விடுங்க. உங்கள் பழைய நட்பை நீங்கள் தொடர முடியாது. இப்போ நீங்கள் பிஸியாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து மீடியாக்குள்ளே வந்து ஓடிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் எல்லாருடைய லைஃப்லையுமே ஒரு கட்டம் வரும்போது அவங்களுடைய தேவை, அவங்களுடைய வந்து தேடுதல்னு விஷயம் இருக்கும்போது அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல. எங்கேயாவது சந்திக்கும் போது பேச முடியும். அதுதான் இப்போ ஒரு திரையுலகம் ஒரு நிகழ்ச்சி நடத்துது அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் வராங்க அப்படின்னா அங்கங்கே ஹலோ ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்பா எப்படி போயிட்டுருக்கு, தொடர்ந்து படம் பண்ணுறீங்க, நீங்கள் ஹிந்தி போயிட்டீங்க, தெலுங்கு போயிட்டீங்க, ஹாலிவுட் போயிட்டீங்க அப்படின்னு ஒருத்தர் அது நிஜமாக நடிப்பான்றதை தாண்டி அங்கே பேசி தான் ஆகணும், ஒரு கட்டாயம். அதுலேயும் நம்ம மூஞ்சி தூக்கி வச்சுருக்கிற ஆட்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. அது மாதிரி டெத்துக்கே வராத ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்போ வடிவேல் வந்து விஜயகாந்தால் வளர்க்கப்பட்டவர், ஒரு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தவர், ஒரே ஊருக்காரரு. ஆனால் அவர் அந்த டெத்துக்கே ஒரு இரங்கல் அறிக்கை கூட வெளியிடல. அது ரொம்ப வருத்தமான விஷயம் இல்லைங்களா? அஜித் வருத்தமே தெரிவிக்கல, இப்போ வரைக்கும் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல. ஸோ இப்படி பல பேர் இருக்காங்க. அதுக்காக வந்து நம்ம அது நட்பு இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. நம்ம இவங்களுக்குள்ள சண்டை இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேரடி சண்டை மாதிரி தெரில. ஆனால் இல்லாமல் இருக்காது. ஏன்னா வளர்ச்சி அவரை விட ஒரு டாப்புக்கு போகிறார் இல்லைங்களா? இப்போ தனுஷுடைய உயரம் அப்படின்றது வந்து ஒரு உயரத்தில் போய் லாக் ஆகுதுன்னா அந்த உயரத்தை பீட் பண்ணி உடச்சிக்கிட்டு சிவகார்த்திகேயன் வேற ஒரு தளத்துக்குள்ளே போகும்போது நம்ம வளர்த்து விட்டோம் வேற ரேஞ்சு போயிட்டானடா இவன் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வருங்க, வராமலாம் இருக்காது. ஆனால் அந்த உயரம் போகிறவங்க எல்லாரும் அந்த உயரத்தில் நிற்பாங்களான்றது தான் பெரிய கேள்வி. அது நாளைக்கே அவங்க கீழே டம்முன்னு இறங்கிடலாம், டவுன் ஆகிடலாம். அது சினிமாவில் வந்து வெற்றியை தக்க வச்சுட்டே இருக்கணும். நான் வந்து 10 வருஷம் முன்னாடி ஜெயிச்சேன் தெரியுமா, என் படம் எப்படி ஓடிச்சு தெரியுமான்னா சொல்ல முடியாது. போன படம் சரியில்லைன்னா இந்த படம் கவுத்துருவாங்க. ஒவ்வொரு படமும் உங்களுக்கு முதல் படம் மாதிரி, ஒவ்வொரு படமும் உங்களுக்கு வெற்றி படமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து நிலச்சி நிற்க முடியும். இல்லைனா பெரிய கஷ்டம், பெரிய சிக்கல் இது. அதெல்லாம் இவங்க 2 பேருக்கும் நல்லா தெரியுங்க. சிவகார்த்திகேயனை காலி பண்ணுறதுக்கு நடிகர்கள் நிறைய பேர் முயற்சிக்கிறாங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து சிவகார்த்திகேயன் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி எல்லாருக்கண்டையும் உறுத்துதில்லை. டீம் போட்டு அதுக்கு ஒரு தனியாக டீம் போட்டு வேலை செய்கிறாங்க. இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டீங்க இந்த படம் வந்து 2 பேரும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகுதுங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது வந்து மோதல் போக்கா போட்டியான்னு கேட்டால் நமக்கு தெரிஞ்ச ஆங்கிளில் நம்ம ஒரு விஷயங்கள் பேசுகிறோம், தெரிஞ்சுக்கிற விஷயத்தில் சொல்கிறோம், பழகுனதுனால ஒருத்தர் வந்து தெரியும்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இன்னும் சில பேர் என்ன படம் பார்த்துட்ட மாதிரியே பேசுகிறாங்களோ அவங்களாம் என்ன செய்யுது? அயலான் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது, தனுஷ் படம் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அயலான் ஒன்றுமே இல்லைங்க, சரக்கே இல்லைங்க, அது சும்மா தண்டங்க, அது போடாதுங்க, ஒரு ஷோ ஓடாதுங்க அப்படின்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க சில பேர். அவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த கதை என்ன எப்படின்னு? அப்போ நோக்கம் என்ன? உங்கள் நோக்கம் ஒரு நடிகருடைய படத்தை டோட்டலாக காலி பண்ணணும். இப்போ நீங்கள் படத்தை காலி பண்ண முடியலன்னா தனியாக அவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுறது, அவரை தனியாக கேரக்டரை காலி பண்ணுறது. அவன் நல்லவன் கிடையாது, அவன் கெட்டவன், யார் தெரியுமா அவன் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட விதத்தில் பல இடையூறுகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. இது சமீப காலமாக தான் அந்த மோதல் போக்கு ஜாஸ்தியாகுது. இது ரொம்ப ஆபத்தான போக்கு, இது நல்ல விஷயமே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒருத்தர் சொல்கிறீங்கல்ல, நாளைக்கு அது உங்களுக்கே திரும்பும். இப்போ இன்றைக்கி குறிப்பிட்ட பல பேருடைய வாழ்க்கையிலையும் அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரிஜினல் என்னன்னு தெரியும். ஏன்னா அவங்க மூஞ்சி அவங்களுக்கு தெரியும்ல நாம் சரியாக இருக்குமா இல்லையான்ட்டு. அதனால் யாரையும் கருத்தில் வச்சுக்கிட்டு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு பேசவே கூடாது. நடிகர்கள் அப்படி சொல்கிறது இல்லைங்க, அவங்க அபிமானிகளாக இருக்கிறவங்க தான் இதெல்லாம் கிளப்பி விட்டுட்ருக்காங்க. இப்போ ஏற்படுகிற எல்லா இந்த இணைய மோதல்களுக்கும் காரணம் நடிகர்கள் இல்லை, அது அவங்க மேலே அபிமானம் வச்சுட்டு ரொம்ப பக்தியாக இருக்கிறான் பாருங்க, இவன் பண்ணுற ஏழ்றைகளால தான் சிக்கல் உருவாகிட்டே இருக்கு. நிச்சயமா சார். தனுஷை விட சிவகார்த்திகேயன் அதிகமாக சம்பளம் வாங்குறாரு அப்படின்லாம் செய்தி கேள்விப்படுறோமே சார், இது உண்மை? தப்பு இல்லையே, என்ன தப்பு இருக்குது அதில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் நான். தனுஷ்க்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குங்க. தனுஷை விட சிவகார்த்திகேயன் பெரிய சம்பளத்துக்கு போயிட்டாருன்னு ஏற்றுக்க முடியல நம்மளால். அது அப்படி ஏதாவது கிளப்பி விட்றாங்கன்னா அதுவும் ஏதாவது சும்மா கிளப்பி விட்ட விஷயமா இருக்கும். தனுஷ் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா தனக்கு ஒரு பெரிய லைனை க்ரியேட் பண்ணிட்டு நடிப்பு, டைரக்ஷன், ப்ரொடியூஸ் பண்ணுற விஷயம் அப்படின்னு. இப்போ இடையில அவர் வந்து அந்த 1.5 பாரில் நிறைய படங்கள் பண்ணார், நிறைய லாஸ் அவருக்கு, அதனால் கொஞ்ச நாள் மூடி வச்சுருந்தார். இப்போ திருப்பி அந்த படம் பண்ணுறதுக்கான திட்டங்கள்லாம் தூசி தட்டிட்டார்.
இப்போ அவர் டைரக்ஷனில் தான் பிஸியாக கவனம் செலுத்திட்டு இருக்காரு. ப்ளஸ் நடிப்பு அவரே பேக்கேஜாக பண்ணி கொடுத்துட்றாரு. இப்போ D50 அவர் தான் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. அடுத்த ஒரு இன்னொரு படம் கமிட் ஆகிட்டாரு. என்னமோ சேகர் கமுலா ஏதோ ஒருத்தர் இருக்குல்ல, அவரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு. அது வந்து என்னென்னா தெலுங்கு நேரடியாக தனுஷ்க்கு ஒரு பெரிய மார்க்கெட் ஆயிடுச்சு, தெலுங்கு மார்க்கெட். இப்போ விஜய்க்கு வந்து மலையாளத்தில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. மலையாள ரசிகர்கள் வந்து விஜய் ரொம்ப கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்த வாத்தி வந்தது இல்லைங்களா, வாத்தி வந்து தெலுங்கில் வந்து ஒரு நல்ல பெரிய அவருக்கு ஒரு பெரிய பேர். டைரெக்டாக லான்ச் ஆனாங்க தெலுங்கில், டப்பிங்லாம் போல. அப்போ அவருக்கு அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது, அங்கே ஒரு ரசிகர்கள் உருவாகிட்டாங்கன்னொன்னே சவுத் இண்டியன் ஃபிலிமில் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்படியே பேன் இண்டியா ஃபிலிமாக மாற்றுற விஷயங்களில் தான் இப்போ அவங்க கவனம் ரொம்ப செலுத்துகிறாங்க. ஸோ அதனால் சம்பளம் வந்து தனுஷ் தான் இருப்பார். சிவகார்த்திகேயனுக்கு கொஞ்சம் கம்மி தான் எனக்கு தெரிஞ்ச வகையில். பட் என்ன சம்பளம் வாங்கினாலும் சம்பளம் முக்கியமே கிடையாதுங்க. நீங்கள் நல்லா கதை கொடுக்கலன்னா மக்கள் தூக்கி போட்டுருவாங்க. நான் சம்பளம் நம்பர் 1 சம்பளம்னு சொல்கிற பல பேருடைய படங்கள் ஓட மாட்டேங்குது. அதனால் யாரை பொருத்தி பார்ப்பீங்க? யார் சார் சொல்கிறீங்க? நீ சொல்கிறேன், நான் தான் நம்பர் 1 சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, பல பேர் சொல்கிறாங்க அந்த மாதிரி. உதாரணத்துக்கு நீங்கள் ரஜினி சம்பளம் நம்பர் 1 வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. உடனே விஜய்க்கு வேண்டியவர்கள் என்ன பண்ணுவாங்க, ரஜினி சம்பளத்தை விட விஜய் 1 கோடி அதிகமாக வாங்கிட்டாரு, அவருக்கு என்ன சம்பளம் தெரியுமா, இந்த படத்தில் 200 கோடி ரூபாய், ரஜினிக்கு 90 கோடி ரூபாய் தான் அப்படின்லாம் போன படத்துலலாம் கிளப்பி விட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து அஜித் அந்த சம்பளத்தை நெருங்கிட்டாரு, 150 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளம், 170 கோடி ரூபாய் சம்பளம்லாம் கிளப்பி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தயாரிப்பாளர்கள் என்ன சம்பளம் கொடுக்குறாங்கன்றது தயாரிப்பாளருக்கும் அந்த நடிகருக்கு மட்டும் தான் தெரியும். இந்த பேசுகிற யாருக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்ன சம்பளம் வந்தாலும் ஐடி கட்டணுங்க, என்ன சம்பளம் திடீர்னு ஈடிக்காரன் கேள்வி கேட்டானா பதில் சொல்லணும். அதனால் அவங்க வந்து மேக்சிமம் முன்னாடி மாதிரிலாம் இப்போ ஏமாற்றலாம் முடியாது. முன்னாடிலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பாதி சம்பளத்தை நேராக கொடுத்துருங்க, மீதி சம்பளத்தை டேபிள் கடியில் கொடுங்கன்னு கேட்குற கதெல்லாம் இப்போ கிடையாது. பிளாக் மணின்ற விஷயமே இப்போ இல்லை. அப்படிலாம் ஏமாற்றலாம் முடியாது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதை விட அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது. பிரபலமாக இருக்கிற எல்லாருடைய வங்கி கணக்கையும் ரொம்ப வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க, என்ன காசு வந்தாலும் பார்க்குறாங்க. அது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. ஒன்றுமே இல்லைங்க, கிராமத்தில் ஒரு பாவம் அப்ராணியாக இருக்கிற 2 பேர் அண்ணன் தம்பி. இப்போ அந்த கதை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. சினிமா கதையை விட ட்விஸ்ட்டு நிறைந்த கதை அதுதான். இந்த கிருஷ்ணன் என்னமோ ஒரு பேர் 2 பேர் இருக்குது அண்ணன் தம்பி. 6.5 ஏக்கர் நிலத்தை ஆட்டையை போகிறதுக்கு ஈடி ஒரு லெட்டர் அனுப்பலையா, நீங்கள் பினாமியில் இருக்கீங்க, உங்களுக்கு பெரிய பணப்பரிமாற்ற சட்டத்தில் உங்களை நாங்கள் வந்து மணி லாண்டரியில் பிடிக்க போகிறவங்கள எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்ட்டு அவன் பாவம் 500 ரூபா சம்பளம் காசு வச்சுருக்காரு பேங்க் அக்கௌண்ட்டில். இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு நிலைமை. அதனால் இப்படி இந்த சம்பளம் நாங்கள் உயரத்தில் இருக்கோம், நீங்கள் அது என்ன சம்பளம் வாங்கினாலும் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க முடியும் யாராக இருந்தாலும். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா 200 கோடி நாங்கள் 500 கோடி கூட வாங்குங்க, யார் வேணான்றவங்கள வேணான்னு சொல்லவே இல்லை. கோட் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் 2 போஸ்டரும் வெளியாக இருந்தது. 2020 ஆடு படம் தானங்க, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சார். ஓகே ஓகே. ஓ அப்படியே, அதுக்கு டெஃபினிஷன் எனக்கு தெரியலங்க. எனக்கு புரியல. சென்னையில் இருக்க எனக்கே அது விளங்கல. எனக்கு கிராமத்தில் சி சென்டர்லாம் எப்படி போய் புரியும்னு தெரியல. சரி, ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. அந்த போஸ்டரோட உங்களுடைய விமர்சனம் என்ன சார்? இது இங்கிலீஷ் படம் மாதிரி அதை ட்ரை பண்ணியிருக்காருங்க. அது எனக்கு வெங்கட் பிரபு வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். அவர் ரொம்ப ஜாலியான ஆள் தெரியுமா. ஆக்சுவலாக நீங்கள் இரிட்டேட் பண்ணி அவரை கேள்வி கேட்டால் கூட கலாச்சிட்டு போயிடுவார். சூப்பரான ஆள், ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா பார்த்தா எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சியாக பேசக்கூடிய மனிதர். அவர் வந்து ஒரு ட்வீட் ஒருத்தர் போட்டிருக்காரு. அடிக்கடி ரஜினியை புகழ்ந்து பேசிட்டு இருப்பார் தம்பி. அவர் ஒரு ட்வீட் போட்டார், அதுக்கு ஒரு ஏதோ போட்டிருந்தார், இது வந்து காப்பி, ஹாலிவுட் காப்பி, அந்த படத்தோட காப்பின்னு ஏதோ போட்டிருந்தார். உடனே அவருக்கு கவுண்டர் கொடுக்குறாரு, இன்னும் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன், ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. இதுதான் பெருந்தன்மையாக எடுத்துக்கிற விஷயம். அந்த இடம், அந்த போஸ்டர் பார்க்கும்போது டெஃபினட்டாக நம்ம ஆளுங்க உருவாக்குன மாதிரி தெரியல. அது காப்பி மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற கேஸ் தானே இருப்பாங்க. சார் விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கேரக்டர் என்ன டேரக்டர் சொல்லி கொடுக்குறாரோ அதை அப்படியே நடிப்பார். எனக்கு இதை மாற்றுங்க, அப்படி மாற்றுங்க அப்படின்லாம். ஏன்னா அப்படி மாற்றுங்கலாம் சொல்லியிருந்தாருன்னா லியோவில் அந்த என்னையா இப்படி மண்டையை வச்சிருக்கீங்கலாம் மாற்ற சொல்லியிருப்பார். அந்த முடி கேவலமாக இருந்ததெல்லாம், இது ரொம்ப மோசமாக இருக்கலாம் சொல்லியிருப்பார். இயக்குனருக்கு எனக்கு இப்படி வேணும், நீங்கள் இப்படி தான் வரணுங்க நீங்கன்னா ஓகேன்றுவார். அப்படி தான் இதில் 2 கேரக்டர், ஒன்று யங்காக இருக்குது, ஒன்று வந்து கொஞ்சம் ஏஜ்டாக இருக்குல்ல. ஏற்கனவே டபுள் ரோல் பண்ணுறாருலாம் நம்ம நிறைய சொல்லிட்டாங்க, நிறைய நம்மளும் பேசியிருக்கோம். அதெல்லாம் அந்த போஸ்டர் வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட போஸ்டர் மாதிரி இருக்குது, தமிழ் படத்துக்கான ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் அந்த பேரும் இங்கிலீஷ் படத்தோட பேர் மாதிரி தான் இருக்குது. தமிழில் பேர் வைக்கிறதுக்கு பஞ்சமா என்னன்னு தெரில, இல்லை தமிழில் பேர் வைக்க மனசு இல்லையான்னு தெரில. ஏன் வெங்கட் பிரபு வந்து அப்போனா ஹாலிவுட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரா விஜயை? பாசிட்டிவாக அப்படி பேசுவோம், நம்ம நெகட்டிவாக பேச வேணாம், பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். அப்போ விஜய் படம் இப்போ வரக்கூடிய அந்த கோட்டு, அந்த ஆடு வந்து ஹாலிவுட்டில் தான் ரிலீஸ் ஆகுது, நம்ம ஊரில் இல்லை.
நம்ம ஊர் சி சென்டரில் இருக்கிறவன் வந்து என்னன்னு கேட்பான், நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்பான், நான் கோட்டு படத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுனா கேட்பான் அப்படின்னு யாராவது சொல்லிடக்கூடாதுன்னு ஒரு மீம்ஸ் கிரியேட் ஆச்சு. நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதுன்னு விஜய் படத்துக்கு ஒரு 2 டிக்கெட்டை கொடு அப்படின்னு போய் கேட்பாங்க. பேர் தெரியலண்ணா, விஜய் படம் தானேயா, விஜய் படத்துக்கு டிக்கெட் கொடுன்னு கேட்பாங்க. நீங்கள் படம் எடுக்கிறதே வந்து நம்ம படம் வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் இப்போ நம்ம ஜோக்கா பேசினா கூட ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. நீங்கள் தமிழில் பேர் வைக்கிறது தமிழ் படத்துக்கே பற்றாக்குறை வைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படி ஒரு கேள்வி வந்துடும்ல. யோசிச்சு பாருங்கள், ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கவே உங்களால் முடியல, ப்ரூவ் பண்ண முடியல உங்களால். ஏங்க வார்த்தையாக இல்லைன்னா கேளுங்க, நாங்கள் தரோம் வார்த்தை. உங்கள்கிட்ட வார்த்தை இல்லைன்னா எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் தரோம். நல்ல அழகிய தமிழில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. தமிழை பெருமைப்படுத்துங்க. இங்கிலீஷ் நீங்கள் போட வேண்டாம், இல்லை வேறு மொழிகள் நீங்கள் போக வேணாம்னு சொல்லலை, எல்லா மொழி கற்றுக்குங்க. ஆனால் உங்களுக்கான மொழி எது? உங்கள் எதனால் அறியப்பட்டீங்க? நீங்கள் தமிழ் மொழி தானே அறியப்பட்டீங்க. ஒரு தமிழில் ஒரு நல்ல தலைப்பு வைக்கிறதுக்கே உங்களால் முடியலையே. முதல்ல படத்துக்கு ஒரு டைட்டில் வைக்கவே எங்களால் முடியல, அப்புறம் நீங்கள் வேறு விஷயத்துக்கு வந்து நாங்கள் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோன்றீங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியலையே, வெயிட் பண்ணி பார்ப்போம். வெங்கட் பிரபு ஏன் இப்படி ஆகிட்டாருன்னு தெரில எனக்கு. அவர் யூஸ்வலாகவே எல்லாத்தையும் கலாய்ச்சி எடுப்பார் பயங்கரமாக. அவர் படத்தை கலாய்க்கிற மாதிரி எடுக்க மாட்டார். கூடுமான வரைக்கும் எப்படியாவது சக்ஸஸ் கொடுக்க தான் ட்ரை பண்ணுவார். ஆனால் ஃபஸ்ட் லுக் வந்துடுச்சு, அப்புறம் செகண்ட் லுக் வேறு வந்துச்சு. அதை பார்த்தீங்களா நீங்கள், செகண்ட் லுக் ஒன்று வந்துச்சு. இது எல்லாமே தமிழ் படம் மாதிரியே இல்லை, ஃபுல்லாக இங்கிலீஷ் படம் மாதிரி, ஹாலிவுட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலோட வேறு மாதிரி ஒரு ஜானரில் தான் அதை காமிக்கிறாங்க. பட் படம் வந்தால் தான் தெரியும். ஏன்னா பழைய நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நான் அன்றைக்கி பார்த்தேன் ஃபேஸ்புக்கு எஃபியில் வந்து ஒரு கதை ஒன்று போயிட்டுருக்கு. இந்த கோட்டுக்கு கதைக்கு இதுதான் கதை. ஃபாரஸ் ரோட்லேருந்து ஒருத்தர் குதிச்சிட்டாரு, காணா போயிட்டார், அவர் யாருன்னு இப்போ வரையும் பிடிக்க முடியல. அந்த கதையை தான் இவங்க எடுத்து உல்ட்டா பண்ணி எதை பண்ணுறாங்கன்னு திரைக்கதை நல்லா. நீங்கள் வெங்கட் பிரபு எழுதின திரைக்கதையை விட இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் எழுதுகிறாங்க பாருங்கள். அப்புறம் பேசுகிற ஆட்கள் நிறைய கதைலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் கோட்டு கதை இதுதான்னு பேசுகிற ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது. படம் வந்த பிறகு இவங்கெல்லாம் காணா போயிடுறாங்க, வேறு கதை பேசுகிறாங்க, இதை விட்டுறாங்க. இப்படி ஜெயிலருக்கெல்லாம் கதை சொன்னாலாம் உண்டு, நிறைய விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. சார் என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிள் டைட்டில் வைக்கும் போது கவனம் இல்லைன்னா மக்கள்கிட்ட போய் நீங்கள் வந்து இது தமிழ் படம்னு சொல்கிறதுக்கே ஒரு டைம் வேணும். நீ இங்கிலீஷ் படம் நினச்சிட்டான்னா ஏதோ டப்பிங் படம் அது, அதில் விஜய் நடிச்சிருக்காரு. ஏன்னா தனுஷ் கூட போய் ஹாலிவுட்டில் ஒரு படம் நடிச்சிட்டு வந்தார். அந்த படத்தை இங்கே தமிழ்லாம் டப் பண்ணிலாம் ரிலீஸ்லாம் பண்ணாங்க. ஆக மொத்தம் அது இங்கிலீஷ் படம் தான். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த படத்துக்கு வரும் முழுமையாக. அப்புறம் இன்னொன்றும் இருக்குது, அது எவ்வளோ தூரம் அது பாசிபிள்னு தெரில. விஜயினுடைய படங்கள் மிருகங்கள்லாம் பேர் வச்சு படம் எடுக்கிறாருன்னா அது பெரிய டிசப்பாயிண்ட் தான் அவருக்கு ஆகுது. பெரிய சக்ஸஸ் அவர் கொடுக்குறது இல்லை. இது வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் என்னங்க அது பேர் கரெக்டாக சொல்லுங்கள், அந்த பேரை எனக்கு தெரில. அந்த பேர் கோட்டு ஆடுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு அவர் என்ன வேணா சொன்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் கவனம் செலுத்தியிருக்கணும். விஜய் ஒரு மிகப்பெரிய நடிகருங்க. அது கதை மாற்ற வேண்டாம். நீங்கள் அவர் டைரக்டர் பாணியிலே கூட எனக்கு விட்டுடலாம். உங்களை சொல்லணும்ல, விஜயின் ஏதோ ஒன்று படம் அப்படின்னு சொல்லணும்ல. இவ்வளோ பெரிய பேர் வச்சுக்கிட்டு அது அந்த பேரே எனக்கு அந்த பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பேர் தான் சொல்லி நிறைய பேர் பேசுனாங்க. அதுவே டிசப்பாயிண்ட் தான். இப்போ அவங்களே அறிவிச்சிட்டாங்க இதான் பேர் அப்படின்ட்டு. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. விஜயோட லாஸ்ட் ஒரு 3 படங்களாவே வந்து அது கலெக்ஷன் வைஸ் ஹிட் ஆனாலுமே விமர்சன ரீதியாக கலவையான விமர்சனம் தான் வந்துட்டு இருக்கு. இப்போ கோட்டோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்தப்போவும் செகண்ட் லுக் போஸ்டர் வந்தப்போவும் அதே மாதிரி கலவையான ஒரு விமர்சனம் தான் இருந்தது. வெங்கட் பிரபுவோட முன்னாடி படம் கஸ்டடின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் பெரிய அளவில் வரவேற்பு பெறல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் என்ன சரி எதிர்பார்க்கலாம்? அதுதான் நான் சொன்னேன். இந்த படத்தில் நீங்கள் வந்து வெங்கட் பிரபு கூடுமான வரைக்கும் ஃபுல்ஃபில்லாக ஒரு சக்ஸஸ் ஃபிலிம் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு தான் நிறைய ஆர்டிஸ்ட்டை உள்ளே போட்டிருக்காரு. நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் நட்சத்திர பட்டாலுமே அதுக்குள்ளே இருக்குது. அவங்க எல்லாருக்கும் ஒரு சீன் கொடுத்தா கூட படம் முடிஞ்சிடும். இடையில விஜய் எப்படி தூக்கி நிறுத்த போகிறாரு, என்னவா காட்ட போகிறாரு. இதில் வேறு ஒரு விஜய் இல்லை 2 விஜய் இருக்காங்க. இந்த 2 விஜய்க்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது, எந்த விஜய் நம்ம வந்து ரசிக்க வைக்க போகிறாரு, எந்த விஜய் நெகட்டிவ் பண்ண போகிறாரா. இதில் நிறைய வில்லன்கள்லாம் இருக்காங்க. மைக் மோகன் இருக்கார், அவரோட முகாலத்துக்கு அப்புறம் வந்து விஜயோட சேர்ந்துருக்காரு. ஸோ அதனால் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற ஒரு படமாக தான் இருக்குது. படத்தை கணிக்க முடியாதுங்க. படத்தோட வெற்றியை நம்ம கணிக்கவே முடியாது. ஒன்றுமே கதையே இருக்காது, வெறும் ஸ்டைல்லே படம் ஓடலையா. ஜெயிலர் எடுத்துங்களேன், அதில் ஒன்றும் பெரிய கதைலாம் கிடையாது. ஆனால் ஸ்டைலும் அந்த மேக்கிங்லேயும் அந்த படத்தை வந்து நகர்த்திட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஏதோ புதுசாக ஒரு ட்ரை பண்ணுறாங்க. நமக்கு வந்து என்ன ட்ரை பண்ணாலும் முந்தைய படத்தை ஒரு சக்ஸஸ் பண்ணணும். இப்போ லியோவுக்கு கலவையான விமர்சனம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி படம் கலவையான விமர்சனம் வந்துச்சு. இதெல்லாம் தாண்டணும்னா விஜய் இதில் ஏதாவது மெனக்கட்டிருப்பார்.
வெங்கட் பிரபு அதே மாதிரி தான். நீ கஸ்டடியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு படமாக இருக்கட்டும், அவர் ஒன்றும் பெருசாக அவருக்கு பழைய பீக்கில் இருந்த வெங்கட் பிரபு மாதிரி இப்போ இல்லை. ஒரு சென்னை 28 பண்ண வெங்கட் பிரபுவை காணோம். அது நிறைய பண்ண அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? அந்த வெங்கட் பிரபு தேடுறோம்ல நம்ம. இப்போ இதில் அவருக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது. ஒரு பெரிய ஹியூஜ் விக்ட்ரிக்கு இவரும் காத்திருக்காரு, விஜயம் தொடர் வெற்றிக்கு. அப்போ 2 பேரும் சேர்றாங்கன்னு போது புதுசாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா சினிமாவை கணிக்க முடியாது, நம்ம ரசிகர்களையும் கணிக்க முடியாது. வெயிட் பண்ணுவோம். சார், இப்போ சோஷியல் மீடியாவில் இன்னொரு ஒரு விஷயமும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ரம்பா அவங்க கொடுத்துருக்க இன்டர்வியூவில் அவங்க ஒரு இன்சிடெண்ட்டை நரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தினோட ஷூட்டிங்கில் இருக்கும்போது, ரஜினியோட படத்தினோட ஷூட்டிங்கில் இருக்கும்போது பாலிவுட் ஹீரோஸ் அவங்க வந்தப்போ அவங்கள ஹக் பண்ணி அவங்க ரிசீவ் பண்ணாங்க. அது வந்து ரஜினி அவர் வந்து நம்ம பாலிவுட் ஹீரோஸ்லாம் வரும்போது எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு அவங்க ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டாங்க. அதே போல் அவங்க பின்னாடியிலேருந்து தட்டி அவங்க வந்து கொஞ்சம் பயந்து இது பண்ணும்போது அவர் தான் தட்டியிருக்காரு அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை நீங்கள் பார்த்து என்னன்னா, இது வந்து முழுக்க ஒரு ஃபன்னான ஒரு இன்சிடென்ட் தான். இதை வந்து நம்ம ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அதில் ஒரு ஃபன். ஆக்சுவலாக என்னென்னா, தமிழர் பண்பாடு இங்கே வந்து ரம்பாவும் சரி நம்ம இவரும் சரி இங்கே கிடையாது. அவங்க ஆரிஜின் வந்து வெளியில். ஆனாலும் அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய எல்லாமே வந்து தமிழில் தான். இங்கே தமிழர்களுக்கும் ஒரு மரபு இருக்குது, இங்கே ஒரு பண்பாடு இருக்குது. இங்கே அதுதான். இங்கே வந்தால் யார் வந்தாலும் வணங்குவாங்க, கை கூப்பி வணங்குவாங்க, இல்லை கை கொடுப்பாங்க. இது இயல்பு. நீங்கள் நார்த்துலேருந்து வர கல்ச்சரே வந்து அங்கே ஹக் பண்ணுறது தான். நீங்கள் இங்கிலீஷில் ஹக் பண்ணுறோம், தமிழில் கட்டிப்பிடி வைத்தியம், நம்ம கமலஹாசன் சொல்லி கொடுத்த கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணாலே இங்கே வேறு மாதிரி கணக்கு போட்டுடுறாங்க. திரையுலகத்தில் வேறு விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்ட் பண்ணுறதே ரசிகர்கள் தான். அவங்களுக்கு என்ன தோணுது? இப்போ இந்த ட்ரெண்ட் பண்ணுறவன் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா யார் ரசிகனாக இருப்பான்? யோசிச்சு பாருங்கள். ரஜினியை டேமேஜ் பண்ண முடியுமான்னு நினைக்கிற ரசிகன் தான் இந்த வேலையை செய்வான். ஏன்னா இது ஃபன்னான ஒரு இன்சிடென்ட். இதை வந்து நெகட்டிவ் தாட்டில் பார்க்குறவன் வந்து நிச்சயமாக ரஜினிக்கு வேண்டாதவர்கள் செய்கிற வேலை தான். இது பெரிய விஷயமா தாக்கமாக ஏற்படாது. அது மாதிரி அவர் என்னை தட்டினார் இருட்டுக்குள்ளே, எனக்கு பயம் வந்துருச்சு அப்படின்ற விஷயம்ல எல்லாமே ஜாலி தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் 1000 நடக்குங்க நிகழ்ச்சி, நிறைய நகைச்சுவை நடக்கும். அதாவது ஸ்க்ரீனில் நடக்கிறத விட பிகைண்ட் த ஸ்க்ரீனில் ஏகப்பட்ட விஷயம் நடக்கும். ஏன்னா நான் நிறைய படங்களில் EPR 2-3 படங்களில் வேலை பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். அதெல்லாம் படத்தில் காட்டவே முடியாது. அவ்வளோ பயங்கர ஜோக் அடிக்கும், பயங்கர விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி பிரபலங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய அந்த மாதிரி நகைச்சுவையெல்லாம் நடக்கும். அதை அப்போ அந்த நேரத்துக்கு அவங்க ஜாலியாக சொன்ன விஷயத்தை ஜாலியாக தான் எடுத்துகிட்டு போனோம். அதுக்கு ஒரு கண் காது மூக்கு வச்சு அதுக்கு வேறு ஏதாவது வச்சு மியூசிக் போட்டு நீங்கள் சிரிக்கிற ஒரு விஷயத்தை அந்த மியூசிக்கை தூக்கிட்டு ஒரு ஹாரர் மியூசிக் போட்டிங்கன்னா அது பயம் வந்துடும்ல. சம்பவம் ஒன்று தான். நம்ம கேட்குற அந்த துணியும் பார்க்குற பார்வையும் இருக்குல்ல. காமாலைக்காரனுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரிஞ்சுன்னா அவனுக்கு தான் பிரச்சனை இருக்குது. இங்கே சுற்றி இருக்கிற இடம் அப்படி இல்லை. அதனால இந்த இன்சிடென்ட்டை அப்படி தான் நம்ம கடந்து போனோம். ரம்பா சொல்லிட்டாங்க, ரஜினியை வந்து இப்படி சொல்லிட்டாரு, ரஜினி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு ரஜினி மீது வேறு ஒரு வன்மமோடு வச்சு பேசுகிற ஆட்கள் அதை வேறு மாதிரி திசை திருப்ப ட்ரை பண்ணுறாங்க. நான் அப்படி பார்க்கல, அதை ஜாலியாக தான் பார்த்தேன். பரவாயில்ல, வந்து ரஜினி அதை கிண்டல் அடிச்சிருக்காரு. பாரியா அங்கெல்லாம் வந்து இவங்க வந்து ஹக் பண்ணுறாங்க, நம்மளாம் வந்து கை கொடுக்குறாங்க, பார்த்துக்க அப்படின்றது அது ஒரு ஜாலியான விஷயந்தான். இது நீங்கள் வந்து ஒரு என்னென்னா சினிமாவுக்காக அந்த இடத்துல அவங்க ரொம்ப டைட்டாக ஒரு படம் நடிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு காட்சி நடிச்சிட்டு இருப்பாங்க, சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து ஒரு சின்ன ஒரு ஹாப்பி மூமெண்ட் இருக்கிற விஷயத்தில் இதெல்லாம் அப்படி ஒரு விஷயந்தான் இது. இதே போலதான் ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல அவர் தமன்னாவை பார்க்க கூட விடல, பேச கூட விடல அப்படின்னு சொன்னதும் நீங்க அதுதான் பேசு பொருளா மாறிச்சு. நீங்க சொல்ற அந்த விஷயம் பேசு பொருளா மாறிச்சு. எப்போ மாறிச்சுன்னா மன்சூர் அலிகான் அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில பேசுறாரு. அவர் அந்த மேடையில பேசும்போது பேசு பொருளா மாறல. அவரும் இதே மாதிரி தான் பேசினார். நான் அங்கேயே நினச்சேன் ஒரு டான்ஸ் ஆட விடுவாங்கன்னு பார்த்தேன், கடைசியில் வந்து எனக்கு மடோனா செபாஸ்டியன் தான் வந்து கடைசியில் தங்கச்சின்ட்டாங்க போடா அப்படின்னு போயிடுச்சின்னு அவர் பேசின அப்போது திரிஷாவும் சிரிச்சிட்டு இருந்தாங்க, தமன்னாவும் இந்த நம்ம இவங்களும் மடோனா செபாஸ்டியனும் சிரித்தாங்க. அதே மாதிரி அவர் ரஜினி பேசும்போதும் தமன்னா சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. எங்கேயுமே விகல்பமாக அது ஒரு விஷயமா பார்க்கல. அது எப்போ பேசு பொருளாக மாறுதுன்னா மன்சூர் அலிகான் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு பேட்டியில் அவருடைய படத்தினுடைய ப்ரமோஷன் பேட்டியில் பேசும்போது நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான ரேப் நடிச்சிருக்கேன், ரேப் செஞ்சுருக்கிறேன், நீ வந்து அப்படின்னா கற்பழிச்சன்ற கதை சொல்ல முடியுமா? சினிமா அது, காட்சி வேற, ரியாலிட்டி வேற. சினிமாவுக்கான விஷயத்தை நீங்கள் ரியாலிட்டியில் சொல்லி ஒத்துக்க முடியாது இல்லை. அதுதான் பேச போடல மாதிரி நான் பேசினா கோவப்படுறீங்க, அப்போ ரஜினி சொன்னார் அப்போல்லாம் கோவப்படலையான்னு அதை மாற்றினாங்க.
இங்கே ரஜினி சொன்ன விஷயத்துலையும் நான் வந்து இப்போ எனக்கு 72 வயசாகி போச்சு, என்னை வந்து பாட்டு எடுக்கிறேன்னாங்க, ஆனால் நீ காலையில் வராதிங்க மத்தியானம் மேலே வாங்க அப்படின்னாங்க, வந்தாலும் பேசக்கூட விடலை அப்படி நிறைய எல்லாரும் சிரித்தாங்க. அவ்வளோதான். நீங்கள் அதை போய் பெருசாக பிரச்சனை ஆக்கணும் அப்படின்னா பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் இன்னொரு அர்த்தம் கண்டுபிடிக்கலாம். உலகத்திலே ஒரு மிக இனிமையான மொழி எதுனா தமிழ் மொழிங்க. அதே மாதிரி ரொம்ப குரூஷியலான வார்த்தைகளை கண்டுபிடிக்கிற மொழியும் தமிழ் தான். ஒரே ஒரு எழுத்து மாறிடுச்சுன்னா அர்த்தமே மாறிடும். அது மோசமான ஒரு விஷயமும் நம்ம மொழியில் இருக்குது. அதனால் நம்ம பேசுகிறவர்கள், சொல்கிறவர்கள், சொல்லப்படுகிற இடம், பேசப்படுகிற இடம் இதெல்லாம் கவனமாக பார்த்தோம்னா சிக்கல் இல்லாமல் கடந்து போயிடலாம். சிக்கலை உண்டாக்கணும்னு நினச்சோம்னா நாமளே முடிச்சு போட்டுடலாம். அது முடிச்சு நம்ம கரெக்டாகவும் நம்ம வந்து அந்த நாட்டை வந்து சிக்கலை எடுத்துட முடியும். நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களோட கருத்துக்களை பேசுறதுக்கு நன்றி. நன்றி.